காலை வேலையில கர்த்தரை தேட வந்துட்டீங்களா? உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல இன்னைக்கு இது இல்லையே, அது இல்லையே, கடன்காரன் வருவானே, இது எப்படி செய்ய, அது எப்படி செய்ய புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தேவனை தேடுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 15வது வசனம் என்ன தெரியுமா? மன ரம்பியமோ நித்திய விருந்து. உங்களுக்குள்ள அந்த மன ரம்பியம் இருக்கணும், உங்களுக்குள்ள அந்த திருப்தி இருக்கணும்ன்றாரு. அந்த திருப்தி தான் உங்களுக்கு நித்திய விருந்தா. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற கொஞ்ச காரியத்தை பிரசன்னத்துல உட்காந்து ஜோம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு மீதி எடுக்க செய்வார், திருப்தியாக நடத்துவார், இல்லைன்று இல்லாத அளவுக்கு நடத்துவார், அதாவது நேரத்தில் சந்திப்பார். இதெல்லாம் உணர்ந்தவர்களாக உங்கள் வீட்டில், மற்றவங்க வீட்டில் இருக்கு என் வீட்டில் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு கொடுத்ததுல திருப்தியோடு இருந்து அதுல வாழ பழகி கொள்ளுங்க, மனரம்பியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமா அது நித்திய விருந்து. நீங்க தான் மேன்மையா இருப்பீங்க, நீங்க தான் எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, உங்க வீட்டுல தான் இருக்கார், குறைவில்லாத நடத்துவார், உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தருடைய கரம் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.